அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சேவன் வகையில டே 15க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நேத்தே ஒன்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு 15 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 225 கொஸ்டின்ஸ்ல இருந்து ரேண்டமா ஒரு 25 கொஸ்டின் செலக்ட் பண்ணி டெஸ்ட் கணக்கா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகும். சரிங்களா? அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் கீயும் இருக்கும். அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு ஆன்சர் கீயை வச்சு கரெக்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்கோர் வருது அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? உங்களோட மார்க்கை கமெண்ட்ல போடணும்னா போடுங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சரிங்களா? ஆனால் டெஸ்ட்டை கண்டிப்பா எழுதி பார்த்துருங்க. இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. இப்போ ஏ ஈஸ்ட் பி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏ பை பின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ 5:7 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 5/7. 1:2 1/2, 3:5 3/5, 7:10 7/10 எழுதிக்கலாம். இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 0.7, இங்க 0.6, இங்க 0.5, இங்க வந்து என்ன வரும்னா 0.71 வரும். சரிங்களா? அப்ப எல்லாமே முடிஞ்சிருது. இது மட்டும் என்ன வரும்னா 0.71 வரும். அப்ப இருக்குதுல எது பெருசு அப்படின்னா 5/7, அதாவது 5:7 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விகிதம். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து ரெண்டாவது சம், நார்மலா டிவிஷன் தான் அது. சரிங்களா? மீ போவா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க. ஹச்சிஎஃப் தான் கேக்குறாங்க, அதனால பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாக்குறேன். இந்த ரெண்டையும் பொதுவா எது வகுக்கும் அப்படின்னா 7ஆம் வாய்ப்பாடு போகும். அப்ப 7 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். பாலினாமியல் என்ன இருக்கு? x²y, இங்க xy². HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயும் எது இருக்கு? எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்கு. HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட்க்கு ஆப்போசிட் வந்து லீஸ்ட்னு வரும். எக்ஸ் பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 1. அதே மாதிரி ஒய் பவர்ல எது லீஸ்டா இருக்குன்னா 1. அப்ப ஆன்சரு நம்பருக்கு ஒரு 7, இங்க XY. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து பின்வரும் தொடரின் கூடுதலை காண்க. சரிங்களா? இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1² + 2² + எக்ஸெட்ரா n². ஃபார்முலா வந்து என்ன வரும்? n × n + 1/2. சாரி, ஃபார்முலா நமக்கு என்ன வரும்னா n × n + 1 2n + 1/6 வரும். சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்பந்தான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு 1ல ஸ்டார்ட் ஆகணும், n எந்த நம்பர்னாலும் முடியலாம். சரிங்களா? ஆனா ஸ்டார்ட் ஆகுறது எனக்கு 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்ப சம்மு பாருங்க, நமக்கு என்ன இருக்கு? 12² + 13² + எக்ஸெட்ரா 35² இருக்கு. இப்ப நமக்கு 1ல ஸ்டார்ட் ஆகல. சரிங்களா? அப்ப இத சம்ம நான் கொஞ்சம் ரீரைட் பண்றேன். எப்படி பண்றேன் அப்படின்னா 1² + 2² எக்ஸெட்ரா 35² வரை கண்டுபிடிக்கிறேன் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எதை ரிமூவ் பண்ணி எழுத போறேன் அப்படின்னா 1² + 2² + எக்ஸெட்ரா எனக்கு 12 வரைக்கும் தான் தேவை. அதுக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்ப இதுல 11² வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? இப்போ வழக்கம் போல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும்? எந்த இடத்துல என்ன இருக்கு? 35 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 35 × 35 + 1னா 36 × 2 × 35னா 70, 71/6 மைனஸ் 11 × 12 × 11 22, 23/6 வரும். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா இங்க 6, இங்க 1 6 6 12. அப்போ 35 6 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 71 × 6னா 1 6 6 42. அடுத்து 35, 5 30, மிச்சம் 3, 2 10, 13, மிச்சம் 1, 5 20, 21, 3 18, மிச்சம் 1, 3 6 7, 3 12, 0 1 1 9 4 1, 14,910 மைனஸ் 11 22 23 பெருக்குங்க. 3 6 2 4 2 4 6 0 1 513
6 சரிங்களா. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. இங்க 0 இங்க 10 10ல 6 போயிடுச்சுன்னா 4 இங்க 0 4 4 1 அப்போ 14,404 வரும். 14,404 அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. சம்மு 12ல இருந்து ஆரம்பிக்கும், ஆனா எனக்கு 1ல இருந்து தான் ஃபார்முலா இருக்கு சரிங்களா. அப்போ 1ல இருந்து அவங்க கொடுத்துருக்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். அதுல இருந்து எனக்கு தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எது தேவையில்லை அப்படின்னா இந்த 12 ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதனால அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் சரிங்களா. இந்த மாதம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆண்டுக்கு எக்ஸ் பெர்சன்டேஜ் வட்டி வீதம். ஆர் வந்து எக்ஸ் பெர்சன்டேஜ், எக்ஸ் ஆண்டுல இருக்கு, என் வந்து எக்ஸ் ரூபாய் எக்ஸ் தனி வட்டியாக கிடைக்கிறது. எஸ்ஐ வந்து தனி வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா எக்ஸ் கிடைக்கிறது எனில் அசல் என்ன, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபார்முலா என்ன, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ இருக்க இடத்துல எக்ஸ், பி தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 100 சரிங்களா. இந்த ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் அடி கொடுத்துடலாம். இப்போ இந்த 100 இங்கே போயிடும் சரிங்களா. நமக்கு பி தான் தேவை, மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ பி வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பை 100 இந்த பக்கம் வரும்போது 100 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ ஆன்சரு 100 பை எக்ஸ், பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த 5வது சரிங்களா. அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1/2, 1/3, 5/6, 7/6, 2, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, என்ன பண்றாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், 1/2 + 1/3. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா 6. இதை அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 3 + 2 அப்ப ஆன்சரு 5/6 இந்த இது வரும் சரிங்களா. அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்னா அடுத்த டேர்ம் வரும் 1/3 + 5/6. அப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் 6. இங்க 6 வரணும்னா எதால பெருக்கணும், 2ஆல பெருக்கணும். அப்ப மேலேயே 2ஆல பெருக்கணும். 2 + 5 அப்ப ஆன்சரு 7/6 இது வரும் சரிங்களா. அடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வரும் 5/6 + 7/6 அப்போ 12/6 வரும். ஆன்சரு 2. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும் சரிங்களா. ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணி அடுத்ததுல போட்டுட்டே வராங்க சரிங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னு பாருங்களேன், 7/6 + 2 அப்போ ஆன்சரு 12. அப்போ 7 + 12/6 ஆன்சரு 19/6 வரும் சரிங்களா. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா யோசிக்கிற சம் தான் சரிங்களா, டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு தோணாது. அடுத்து இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுவா நம்ம ஏபிசிடி எழுதுவோம் பாத்தீங்களா, ஏ பி சி டி இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி. இங்க என்ன பண்ணுவோம், 1 2 3 4 26 25 24 23 22 இந்த மாதிரி தான் நம்பர் கொடுத்துட்டு வருவோம் சரிங்களா. ஆனா இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவர்ஸ்ல நம்பர் கொடுக்குறாங்க. 1 2 3 4 5 அப்ப இங்க என்ன வரும் 26 25 24 23 இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க. அப்ப இஸ்ஸுக்கு என்ன வரும்னா ஐக்கு ரிவர்ஸ் வந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 18, எஸ்ஸுக்கு வந்து 8. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 26. அதே மாதிரி வாஸ் WAS ஏ வந்து 26, எஸ் வந்து 8, டபிள்யூ வந்து என்ன 23. அப்ப 49 சரி டபிள்யூக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும், 4ன்னு வரும் சரிங்களா. அப்போ 30 38ன்னு வரும் ஆன்சரு. அதே மாதிரி நம்பர் கொடுத்தா ஆருக்கு என்ன வரும் அப்படின்னா ARE சரிங்களா. ஏ வந்து 26, ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9, இ வந்து 22ன்னு வரும் சரிங்களா. 31 57 எல்லாத்தையுமே கூட்டிட்டாங்க சரிங்களா. 57 சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 26, பிக்கு 25 அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட பொசிஷன் என்னன்னு பாக்குறாங்க, பார்த்துட்டு அதை அப்படியே ஆட் பண்ணி எழுதுறாங்க சரிங்களா. அடுத்து 7வது 2 நாணயங்கள் ஒன்றாக சுன்றப்படுகின்றன. அப்போ 2 நாணயத்தை டாஸ் பண்ணா எனக்கு என்னென்ன கிடைக்கும், 1 2லயுமே ஹெட் கிடைக்கும், அல்லது மொதல் ஹெட்டு 2வது டெய்லு, அல்லது
மொதல் டெய்லு ரெண்டாவது ஹெட்டு அல்லது ரெண்டுமே எனக்கு டெய்ல் கிடைக்கலாம் சரிங்களா. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு என்ன வரும்னா 4, மொத்தமா 4 இது எனக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்ன கிடைக்கிறாங்க, வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஏ அப்படிங்கிறது வெவ்வேறு முகங்கள்னு எடுத்துக்கிறோம். என்னென்ன கிடைக்கும் அப்போ இது ரெண்டும் HT TH ரெண்டுலையுமே வேற வேற ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே இது ரெண்டுமே ஒரே இது, அப்போ இந்த ரெண்டு தான் வரும் சரிங்களா. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரும், P of A equal to N of A by N of S சரிங்களா. ஃபார்முலா மறக்காதீங்க, ஃபார்முலா நமக்கு தேவைப்படும் சரிங்களா. அப்போ ஃபார்முலா வந்து ஆன்சர் வந்து 2/4 அப்போ 1/2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து 8வது சம். 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையில் இருந்து ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல மொத்தமா எவ்வளவு பால் இருக்குன்னா 20 பால் இருக்கு. அப்ப என்னோட என் ஆஃப் எஸ் வந்து என்ன அப்படின்னா 20. இந்த 20மே எனக்கு என்ன அப்படின்னா ரெட் பால் தான் கரெக்டா. ஓகே, 20மே ரெட் பால் அடங்கிய பையில இருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த 20 பால்ல இருந்து ஒரு சிவப்பு கலர் பால் எடுக்கணும், அதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, P of R equal to N of R by N of S. அப்போ மொத்தம் எவ்வளவு சிவப்பு பால் இருக்கு, சரி மொத்தம் எவ்வளவு பால் இருக்குன்னா 20 பால் இருக்கு. அதுல எத்தனை சிவப்பு பால் இருக்கு, 20 சிவப்பு பால் இருக்கு. அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சரு 1ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். பொதுவா நம்ம என்ன யோசிப்போம்னா 1/20 யோசிப்போம் சரிங்களா. ஆனா மொத்தமே எனக்கு 20 பால் தான் இருக்கு, அந்த 20 பாலுமே எனக்கு ரெட் பால் தான். ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன வருமா, P of R ப்ராபபிலிட்டி ஆஃப் R என்ன வரும்னா N of R by N of S. N of R அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ், ரெட் பால்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 20. N of S அப்படிங்கிறது டோட்டல் பால்ஸ், டோட்டல் பால்ஸ் எவ்வளவு இருக்குன்னா அதுவும் 20 தான். அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 சரிங்களா. இது லைட்டா யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம். அப்ப செவ்வகத்தை பத்தி பேசுறாங்க. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம், இதான் வந்து எனக்கு மூலை விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா √41 சரிங்களா. மற்றும் அதன் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன, L into B. L into B வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்கறாங்க எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து என்ன வரும், 2 into L plus B சரிங்களா. இப்போ மூலை விட்டம், செவ்வகத்தின் மூலை விட்டம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா √41 சரிங்களா. மூலை விட்டம் ஃபார்முலா என்ன, √L² plus B² ஈக்குவல் டு √41. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், L² plus B² ஈக்குவல் டு 41. அப்போ 1 2 இது ரெண்டு நமக்கு தெரிஞ்சது, இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டா. இதை மூணையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா A plus B தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன வரும், A² plus B² plus 2 into AB அப்போ LB. தெரிஞ்ச வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது இருக்கட்டும், ஈக்குவல் டு L² plus B² வந்து 41 plus 2 into LB வந்து எனக்கு 40. அப்போ 41 plus 40 ஆன்சரு 81. L plus B தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா L plus B ஈக்குவல் டு இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9ன்னு வரும் சரிங்களா. நமக்கு என்ன கேட்கறாங்க, செவ்வகத்தின் சுற்றளவு, சுற்றளவு வந்து 2 into L plus B. L plus B கிடைச்சிருச்சு, இன்னும் என்ன மிஸ் ஆகுதுன்னா ஒரு 2 மிஸ் ஆகுது. அப்ப ரெண்டு பக்கமும் 2ஆல பெருக்குங்க, ரெண்டு பக்கமும் 2ஆல பெருக்குனா என்ன வரும், 2 into L plus B equal to 2 into 9 ஆன்சரு 18ன்னு வரும் சரிங்களா. அப்போ B ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 10. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, கோளத்தோட அதாவது அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா வட்ட ஷேப்ல இருக்கும். அப்ப நம்ம கொடுத்துருக்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பு தான் கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1386. அதாவது πr² வந்து 1386. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க, மொத்த புறப்பரப்பை காண்க, மொத்த பரப்பு கேட்கறாங்க. அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா
3 பை ஆர் ஸ்கொயர். அப்போ 3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா 1386. அப்போ பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 3 18 மிச்சம் 1 3 8 24 25 மிச்சம் 2 3 9 11 மிச்சம் 1 1 3 4. அப்போ 4158. சரிங்களா? எடுத்தோடனே நம்ம இது என்ன வரும்னா இங்க 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க கியூப் கொடுத்துருக்காங்க, இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்துச்சா? எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு இதை போட்டுருவோம். சரிங்களா? மற்ற எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கியூப் கொடுத்தா அது வந்து கன அளவு. பரப்பு எப்பவுமே எதுல மென்ஷன் பண்ணுவோம்னா ஸ்கொயர்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? கியூப் தான் கன அளவு தான் நம்ம கியூப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா பி ஆப்ஷன் வரும். சரிங்களா? இப்படியும் நமக்கு கொஸ்டின்ல ட்விஸ்ட் வைக்கலாம். சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த சம்ம கண்டிப்பா எல்லாருமே போட்டுருவோம். சரிங்களா? ஆனா என்ன வித்தியாசம்னா இங்க மீட்டர் கியூப், இங்க மீட்டர் ஸ்கொயர். கடைசியா அதாவது ஒரு 200வது கொஸ்டின் அந்த கொஸ்டினை வச்சாங்க அப்படின்னா நம்ம அவசரத்துல இருப்போம். அவசரத்துல இருக்கும் போது கண்டிப்பா இந்த தப்பு பண்ணுவோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. மற்றபடி சம்மு சிம்பிளான சம்மு தான். ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அப்போ தொகை என்னன்னு தெரியாது, அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது. அப்ப இது வந்து என்னோட மொத்த தொகை. ஸ்டார்டிங்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருப்பேன்? ஒரு 100% டெபாசிட் பண்ணியிருப்பேன். 8% 5 ஆண்டுல எவ்வளவு கூடி இருக்கும்னா ஒரு 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ நான் போட்ட அமௌண்ட் அது போக வட்டி, இது ரெண்டோட காம்பினேஷன் தான் எவ்வளவு அப்படின்னா என்னோட மொத்த தொகை. சரிங்களா? அப்போ 140% அப்படிங்கிறது 10,080. கொஸ்டின் வந்து 100%. அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அமௌண்ட்டும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போட்டா என்ன வரும்? 100/140 இன்ட்டு 10,080. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும். 7 2 14. இங்க 5 0 4. ஒரு 7 7. இங்க 7 49. மிச்சம் 1 14னா 7 14. அப்போ 72. ஒரு 2 0 வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 12ஆம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 5,600 எத்தனை ஆண்டுகளில்? அப்ப நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6%. 6,720 உயரும். அப்ப கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னோட மொத்த தொகை எவ்வளவுனா 6,720. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ கிடைக்கும். சரிங்களா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா 1,120 வரும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. PNR/100. அப்ப என்ன வரும்னா 1,120 இன்ட்டு 100/5,600. ஆர் வந்து 6. என்ன தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 1 1 1 இங்க 2. சரிங்களா? அடுத்து 1 இங்க 3. அப்ப என்ன வந்து 10/3 வரும். கொஸ்டின் வந்து 3 1/3 வரும். சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். கொடுத்துக்கிறத அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். அடுத்து 13ஆம். சுருக்குகளை ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? 3. இங்க 1 + 3 + 2 5 6ன்னு வரும். சரிங்களா? பிளஸ் இங்க என்ன வரும்? 1 - 3னா -2 பை இங்க 1 -2 -3 -5 -4. இது எனக்கு கேன்சல் ஆயிடும். 1 இங்க 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 3/6 + 1/2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். இங்க 3ஆல பெருக்குங்க, இங்கேயும் 3ஆல பெருக்குங்க. சரிங்களா? அப்போ 3 + 3 ஆன்சரு 6/6 1ன்னு வரும். அப்போ எந்த ஆப்ஷனுக்கு 1 வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? 1/1 + 1 ஆன்சரு 1/2ன்னு வரும். இது வராது. சரிங்களா? இங்க போட்டா என்ன வரும்? -1/2. அப்ப இதுவும் வராது. இங்க போட்டா
2/2 ஆன்சர் 1ன்னு வச்சுங்களா. அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரலாம். அடுத்தது செக் பண்ணிருங்க. -2/1 + 1 அப்போ -2/2 ஆன்சர் -1ன்னு வரும். அப்போ இதுவும் வராது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். பெருக்குனா 2 வரணும், கூட்டினா 3 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், 1 2ன்னு பிரிக்கலாம் சரிங்களா. அப்போ x + 2 இங்க என்ன வரும்னா x + 1 × x + 2 பிளஸ் அடுத்து என்ன இருக்குங்க x - 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணா பெருக்குனா என்ன வரணும், -3 கூட்டினா -2 அப்போ 1 - 3 வரும். அப்போ x + 1 × x -3 இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு கடைசி என்ன வந்திருக்குன்னா 1/x + 1 + 1/x + 1 பேஸ் 1 போல இருக்கு. அப்போ மேலே கூட்டிடலாம். 1 + 1 2 சரிங்களா. அப்போ சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்து போட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் காரணிப்படுத்தி போட்டாலும் ஆன்சர் வேகமாக தான் வருது சரிங்களா. ஸோ இது பிரச்சனை இல்லை. அடுத்து 14வது சம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான். என்ன யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா போன் மாஸை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது அப்படியே இருக்கட்டும். -1/3 -1 இதை நான் முடிச்சிடுறேன். பிறகு நான் என்ன வரும் 10 21 அப்போ 10/21 +8 -5 இங்க மேல கோடு இருக்கா, அப்ப இதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரிங்களா. இதை பண்ணா என்ன வரும் 1/2 -1/4 எல்சிஎம் வந்து 4ன்னு வரும். இங்க 4 வரணும்னா 2ஆல பெருக்கணும், மேலேயும் 2ஆல பெருக்கணும். 2 - 1 அப்ப ஆன்சரு 1/4ன்னு வரும். அப்ப இங்க ஒரு 1/4. அடுத்து பாருங்க -1/3 -1 இந்த டிவிஷன் வந்து என்னவா மாத்துறேன்னா இன்டா மாத்துறேன். இன்டா மாத்தும் போது இது தலைகீழா போகும். 21/10 + 8 சரிங்களா. மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க. 20 20ல 1 போயிடுச்சுன்னா 19/4ன்னு வரும் சரிங்களா. அடுத்து -1/3 மைனஸ் ஒவ்வொரு பிராக்கெட்டா அப்படியே குறைச்சிட்டே வரும் சரிங்களா. அடுத்து டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து இன்ட். அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் 21/10 + 8 -19/4ன்னு வரும். ஓகேவா. அப்போ -1/3 எல்சிஎம் வந்து என்ன வரும், இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப 20 வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்ப இங்க 20 வரணும், எதால பெருக்கணும் 2ஆல. அப்ப மேலேயும் 2ஆல பெருக்குங்க 42. இங்க 20 அப்ப மேலேயும் அப்ப 160 மைனஸ் இங்க 5ஆல மேல 5ஆல பெருக்கணும் என்ன வரும்னா 95ன்னு வரும். ஓகேவா. அப்போ -1/3 இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்களேன். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னா 202ன்னு வரும். 202ல இருந்து 95 கழிங்க சரிங்களா. இங்க 1 மாறும், இங்க 9, இங்க 12 7 0 1ன்னு வரும் சரிங்களா. கரெக்ட் தான் சரிங்களா. அப்ப என்ன வரும்னா 107/20ன்னு வரும். அடுத்து திருப்பி எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 60ன்னு வரணும். இங்க 60 வரணும், எதால பெருக்கணும் 20ஆல பெருக்கணும். அப்ப மேலேயும் 20 -20 இங்க 3 3 வேளை 21 3 321 அப்போ 341/60ன்னு வரும் சரிங்களா. 341/60 20 டிவைட் பண்ணுங்க 5 இங்க 300 அப்போ மீதி 41. ஆன்சர் என்ன வரும்னா -5 41/60ன்னு வரும் சரிங்களா. -5 41/60 -5 41/60 ஏ ஆப்ஷன். இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கிற சம் தான் சரிங்களா. அந்த சம்லாம் முதலோடய நம்ம கரெக்டா செஞ்சிடணும். அப்படின்னா தான் டைம் நமக்கு பத்தும் சரிங்களா. அடுத்து 15 எண்களின் மீபேகா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் காண்க. 12, 18 என்ன டேபிள் போடலாம், 6ஆம் வாய்ப்பாடு போடலாம். 12
3 18. இதுக்கப்புறம் பொதுவா வகுக்காது. அப்ப என்னோட HCF வந்து 6. LCM வந்து என்ன வரும்? இது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? HCFக்கும் LCMக்கும் உள்ள விகிதம் H/L. அப்போ 6 ஈஸ்ட்டு 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/6ன்னு வரும். சரிங்களா? 1/6 அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்த்தோம். இதில் ஒரு 2-3 கொஸ்டின் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே சிம்பிளாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 மணிக்கு டெஸ்ட் எழுதி பாருங்க. நாளைக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம்.